அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜனவரி 18ஆம் தேதி முதல் சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது தைரியஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வந்த செவ்வாய் தற்போது வக்ர இயக்கத்திலே பின்னோக்கி நகர்ந்து மிகவும் வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ஆற்றல் வீரத்தை அதீதமாக கொண்டிருக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக செவ்வாய் இந்த வேளையில் வக்ர இயக்கத்தில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவது ஒரு வகையில் மிகவும் சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. ஏனென்றால் எதை செய்தாலும் அதை நன்கு ஆலோசித்து சிறப்பாக முடிவுகளை எடுக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த மாறுதல் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப காரியங்களுக்கும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றுவதற்கான சிறப்பான சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்புவதோடு மட்டுமல்லாது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்திலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு நிறைவான தனலாபத்தை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. பொதுவாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது அனைத்து விதமான பணிகளையும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் கிடைக்கும். இந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சனியுடன் இணைந்து கர்மஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். மிக விரைவில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் வக்ரகதியில் வலம் வருகிறார் குரு. லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராகு. வித்யாகாரகரான புதனின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிக சிறப்பான மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது. எனவேதான் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக சிங்கத்தை போல் கம்பீரமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு பல தீர்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அவர் தனஸ்தானத்திற்குள் வருவதால், அதிலும் குறிப்பாக வக்ரகதியில் வருவதால் உறுதியாக விரய செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் அந்த விரயங்கள் அனைத்தும் தனலாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் செம்மையாகவும் செழுமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் உறுதியாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வீடு கட்டுதல், புதிதாக நிலம் வாங்குதல், வீட்டு மனை வாகனம் வாங்குதல், திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உள்ளிட்ட ஏராளமான சுப நிகழ்வுகளை தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் வக்ர இயக்கத்திற்குள் வந்தாலும் செவ்வாய் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாக ரிஷபராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான சிறப்பான ஆற்றலும் சிறப்பான முன்னேற்றத்தை வழிவகை செய்யக்கூடிய வகையில் சந்தர்ப்பமும் அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பட்டு வந்த உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் சாதகமாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை விளக்க முடியும். மத்திய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு சாதகமாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. பயணங்கள் அதிகரித்தாலும் அந்த பயணங்களை விரும்பி மேற்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கென நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கஷ்டத்தில்
மூழ்கி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு. மனக்கவலைகள், பிரச்சனைகள் அனைத்தையும் கலைந்து குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே மகிழ்ச்சியையும் மிக நிறைவான மன அமைதியையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைவதற்கான சூழல் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளை விளக்குவதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது. நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்பும், எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாறுதல் உள்ளிட்ட சிறப்பான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும். அதோடு மட்டுமல்லாது சாதகமற்ற உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை களைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்தாலும் அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டாம். உறுதியாக அவை அனைத்தும் தோற்கடிக்கப்படும். எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு. எனவே உறுதியாக இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களை தேடி வரும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைய போகிறது. எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாகவும் சுமார்ட்டாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் தற்போது கர்மத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதி லாபத்தில் உச்சம் பெற போகிறார் சரியாக 10 நாட்களில். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனவரவு திருப்திகரமாக அமைய போகிறது. வர்த்தகம் சார்ந்த பணிகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்த போகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு மிகவும் உறுதியாக கிடைக்குங்க. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முடிவுகளும் காரிய தடையின்றி முன்னேற்றத்திற்கு வழிவகை உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும். கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கம்பீரமாக சிங்கத்தை போல் அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.